என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. அந்த புரிதலை கர்த்தர் நம் உள்ளங்களுக்குள்ள if you have come with disappointments, ஆண்டவர் சொல்றார், இல்லை, I have a better plan, I have a best plan, I have greater plan. உண்மையிலே எனக்கு நான் கொண்டிருக்கிற நினைவுகள் அது பெரியது, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள உயரம் போல. I have greater plans. உண்மையில கர்த்தருடைய திட்டம் பெரியது. சொல்லுங்க, என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் தலைமுறையின் மேல தகப்பன் உயரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஓ, என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தான் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. என் கரம் பிடித்தவர் என் கைகளை விடுகிறதில்லை அப்பா. என் கரத்தை பிடித்த நீர் என் கையை விடுவது இல்லை என்று எத்தனை பேர் சொல்றீங்க? You will never leave me nor forsake me. You will never do that to me, Lord. நான் நம்புறேன்ப்பா, ஒரு நாளும் நீர் என் கையை விடுகிறது இல்லை அப்பா. நீர் விடுகிறது இல்லையப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா. You are everything to me. நீங்க தான். You are everything to us, Lord. நீங்க எங்களுக்கு போதும்ப்பா. நீங்க என் கூட வருவீங்க, நான் அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Lord, you are everything to me. இந்த உலகத்தில் நான் எதையும் இழப்பேன், ஆனால் உண்மை நான் இழக்கவே மாட்டேன். ஐ எம் ரெடி டு லூஸ் எனிதிங் பட் நாட் யூ. சொல்லலாமா? நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. மறுபடியும் ஒரு விஷயம், நீங்க தான், நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. மறுபடியுமா? நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர். கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ?
கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தி வந்த எபினேசரே நீதானையா நீங்கதான் எல்லாமே ஏகம்தான் எல்லாமே நீங்கதான் எல்லாமே ஏகம்தான் எல்லாமே கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா இதுவரை எங்களை நடத்தி வந்தவரே எபினேசரே சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே நீங்கதான் எல்லாமே ஏகம்தான் எல்லாமே நீங்கதான் எல்லாமே ஏகம்தான் எல்லாமே என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர் என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர் நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகின்றீர் நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகின்றீர் சித்தம் செய்யணுமே செய்து முடிக்க இந்த பாடலை பாட பாட கர்த்தருடைய ஆலோசனை இந்த மாதத்திற்கு தேவையான கர்த்தருடைய ஆலோசனை அவர் ஆலோசனை கர்த்தராக நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டும்படியாக உங்களுக்கு முன்பாக ராஜாவாக கடந்து போகிறார். செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக ஆலோசனை கவுன்சிலர் ரைட் கவுன்சிலர் சரியான அறிவுரைகளை சரியான ஆலோசனைகளை கொடுத்து அவர் உங்கள் பாதைகளை காட்டி நடத்துவார். நடக்க வேண்டும் பாதைகளை நாள்தோறும் காட்டுவார். இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். பாதைகளை திறப்பார் சத்ருவினால் கட்டப்பட்ட அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி பிரவேசி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு புதிய பாதையை சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர் என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றீர் நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகின்றீர் நடக்கும் பாதைகளை காட்டுவார். கலங்காதே திகையாதே நாள்தோறும் உங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் உங்களோடு வருகிறார். செய்து முடிப்போமே என் நேசர் நீர்தானையா எனக்கொன்றும் குறையே அவர் நல்ல மேய்ப்பராய் உங்களுக்கு வழி காட்டுவார். என் மேய்ப்பர் நீர்தானையா எனக்கொன்றும் குறையே இல்லை. நாள்தோறும் பாதைகளை காட்டுகிற நல்ல மேய்ப்பர். A good shepherd is going in front of you. ஒரு நல் மேய்ப்பர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பாதைகளை உங்களுக்கென்று காட்டுவார்.
புல்லுள்ள இடங்களுக்கு உங்களை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அலைகளுக்கு நடுவில் சோர்ந்து போன உங்களுக்கு அமர்ந்த தண்ணீர் கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. வறட்சியை கண்ட உங்கள் கண்கள் புல்லுள்ள இடங்களை காணும், புல்லுள்ள இடங்களை காணும். என்னை கர்த்தர் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார். மீஷி கதுரி பசி கதரபா. இந்த வார்த்தை அநேகருக்கு சாட்சி உள்ள வார்த்தையாய், அப்பா செழிப்பான இடத்துல உங்க பிள்ளைகளை கொண்டு போய் விடுங்கப்பா. எனக்கொன்றும் குறையே சொல்லுங்க. என் மேய்ப்பர் நீங்க இருக்கிறீங்கப்பா. என் மேய்ப்பர் நீர்தான். ஷனமதா நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில்? நான் ஏன் கலங்கணும் என் மேய்ப்பர் இருக்கையில்? என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை என்னை தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை என்னை தொடரும். சொல்லலாமா? நிச்சயமாகவே, நிச்சயமாகவே வாழ்நாள். பாதி வழியில விட்டு போக எங்க அப்பாவுக்கு தெரியாது. சகோதரியே, உன் கையை விட அவருக்கு தெரியாது. அப்படி விட்டு அவருக்கு பழக்கம் இல்ல. தன்னை நம்பின ஒருவரையும் நடுவுல விட்டுட்டு போனதில்லை. வாழ்நாள் முழுவதும் தொடர்கிற கிருபைக்காக என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்று குறையே, ஒரு குறையும் இல்லப்பா. அத பாடலாமா? தீர்க்க தரிசனமா பாடுங்க உங்க வாழ்க்கைக்கு நேரா. எனக்கு குறை இல்ல, எனக்கு குறை இல்ல. குறைவுகள் இருக்கிறது என்று சூழல் சொல்லலாம், ஆனால் நீங்க சொல்லுங்க எனக்கு குறை இல்ல, எனக்கு குறை இல்ல. Speak it so that it will come to pass. சொல்லுங்க, அது நிறைவேறும். எனக்கொன்று குறையே இல்ல. ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். புது ஜீவனை தருகிறார். ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஓரியலலல செகலா. என் மேய்ப்பர், என் மேய்ப்பரே, எனக்கொன்று குறையே இல்லை. I lack nothing. குறைவுகளை எல்லாம் நிர்மூலமாக்குகிற கர்த்தர். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. என் மேய்ப்பர் நீர்தானையா. என் மேய்ப்பரே, அப்படியே பேசுங்க, அப்பாவோட சொல்லுங்க, நீங்க மேய்ப்பர்ப்பா, நீங்க நல்ல மேய்ப்பர்ப்பா, நீங்க நல்ல மேய்ப்பர்ப்பா. இப்பொழுது நான் இருளில் நடப்பது போய் இருந்தாலும் என்னை நீர் புல்லுள்ள இடங்கள்ல சேர்த்துருவீங்கப்பா. இப்பொழுது நான் வறட்சியை பார்ப்பது போல் இருந்தாலும் செழிப்பை என்னை அப்பா என் கண்கள் காண செய்வீங்கப்பா. இப்பொழுது தாகத்தினால் என் நாவு வறண்டு இருந்தாலும் அவன் தண்ணீரண்டைக்கு என்னை நடத்தி கொண்டு போவீங்கப்பா. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், உமக்கு பின் செல்லுகிறேன். ஷகரபா. சொல்லுங்க, எனக்கொன்றும் என் மேய்ப்பர் நீர்தானையா. எனக்கொன்று குறையே இல்லை. எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாகட்டுமே.
குறை உள்ளவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு குறை இல்லை, எனக்கு குறை இல்லை, எனக்கு குறை இல்லை. என்னோடு இயேசு இருக்கிறார். என் குறைவுகளை அவர் இந்த மாதத்தில் நிறைவாக்குவார். ஓரிபா சேகா சேகா பாபாபா. 9வது மாதத்துல எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாகும், நிறைவாகும். ஏராலா கதரா நதரா Shidara Nidara Lishedara என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறையே அந்நிய பாஷைகள் இசையோடு இணைந்து புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய ஒரு நியூ அனாயிட்டிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை. நல்ல உதடுகளை அசைத்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுவோமா? மற்ற எல்லாரும் அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிற மற்ற எல்லாரும் இயேசுவே மேய்ப்பரே சத்தத்தை உயர்த்தி நீதாரா கபாலா தீரா ஷிகபோ ஷிகபாலா தீராலா தாரா செராலா நிமாதாரா ஷிகபோ. தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், பாத்திரம் நிரம்புகிறது. தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் ஓ நிரம்புகிறதப்பா. தலையை எண்ணெயால், புது எண்ணெயினால் உங்கள் சிரசை கர்த்தர் அபிஷேகம் செய்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், ஓ நியாதரா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து இந்த மாதம் நான் செய்து முடிக்கணும். நீர் எனக்காக செய்வது ஒரு விசை ஒரு பக்கம் இருந்தாலும், உமக்காக நான் செய்து முடிக்க வேண்டியவைகளை முடிக்க நீ கபாலா பெண்டிங்ல இருக்கிற எல்லாம் முடிக்கப்படணும். ஷகபாபா சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே. துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே, துதி போர்த்தி தினம் துதிக்க செய். ஆனந்த தைலத்தால், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே. துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே, துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே. நீங்கதான் எல்லாம், என் எல்லாமே, என் இயேசுவே எனக்கு எல்லாம் நீரே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம் தான் எல்லாமே. நீங்கதான் என் ஆற்றல், நீங்கதான்ப்பா என் பலம், நீங்கதான்ப்பா என் ஸ்ட்ரென்த், நீங்கதான் என் பவர், நீங்கதான் என் ஆசை, நீங்கதான் என் அரண், நீங்கதான் என் கோட்டை, நீங்கதான் நான் நம்புகிறவர், நீங்கதான் நான் மார்பில் சாய்பவர், நீங்கதான்
என் கனம், என் மகிமை, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் சந்தோஷம், என் சமாதானம் எல்லாம் நீங்க தான்ப்பா. நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் முகத்தையே உங்க முகத்தையே மனதை திறந்து உங்களை தான்ப்பா நான் பார்த்துட்டு இருக்கேன். என் கண்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயாம, வேறு ஒரு உதவி இல்ல. I am not seeking for another help. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த பர்வதத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். முகத்தையே ஷகதராரி கதரதரோ ரிபலதராலி ஷெகதருதுரோ. நீங்க உதவி கேட்கிற, நீங்க ஒத்தாசை கேட்கிற நபர் யார் என்பது உங்க மனதுக்குள்ள முதலாவது வரணும். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். He has every dominion. அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரம் இருக்கு. He has authority. He has dominion over everything. Over nature, over people, over mind. மனிதர்களின் மேல, இயற்கையின் மேல, மனதின் மேல நீங்கள் எதை காண்பித்தாலும் அதன் மேல் என் கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கிறது. You show me anything, God has dominion over that. அப்ப நீங்க பார்க்கிறவர் யார்? நீங்க நோக்கி பார்க்கிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை நோக்கி பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from above, the Lord who created the heaven and the earth. Not from right or left, but from above. மேலிருந்து, பர்வதத்திலிருந்து. I fixed my eyes upon the hills. அந்த பர்வதத்தில் என் கண்களை நான் பதிய வைக்கிறேன். அப்படியே கண்களை மூடி வானத்தை நிமிர்ந்து பார்த்து, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் You will do it, Lord. நீ நிச்சயமாய் செய்வீர், சந்தேகமே இல்லாம நம்புறேன்ப்பா. முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உன் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். நிரதரலதரகலா ஷிகலதரிகலதரா நிகரதரகலதரா ஷிதரகனதரதரா ஃபிகரகரிதனனனா ஷிபலதரிகலதரா
பதரி கதரதா ரிகரதரா ஷகதர ரிகதரதா நிகரத ரிகதரலா நிதரல திரதரதா ஃபினதர ஷிகரபதா ನಿಧನದರಿ ಕನದರ ಶಿಗದರಲಿದರದರ ಓ ನಿದರಲಲ ಶಿಗದರೋ ನಿಗದರಲದರಲದರಲ ಶಿಮದರಲಿಗದರ ನಿಸೆದರದರದುರೇ ಶಿಫಲೋ ಮಿಫೋಲಾಲೆ ಸೆ ಕಲಾ ದುರೇ ಸೆ ದುರಾ You are a miracle working God. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். உம்மை அன்றி வேறு நம்பிக்கை எங்களுக்கு இல்லப்பா. தேவனே எங்களை காப்பாற்றும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஓரியா பதரலா சிகதுரு உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. தேவ சமூகத்தில் அப்படியே அப்பா we know you created. நீங்கள் தான்ப்பா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனீங்க. நீங்கள் தான்ப்பா சர்வ சேனைகளையும் உண்டாக்குனீங்க. உங்களுக்கு அதன் மேலே அதிகாரம் இருக்குப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். உம்முடைய ஒரு வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை, என் வாழ்க்கை மாறிடும்பா. உம்முடைய வார்த்தையினால என் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஜெபிக்கலாமா? ஒரு மறுரூபத்துக்காக. அப்பா, லெட் மை லைஃப் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிற என் வாழ்க்கை மறுரூபமாகட்டும். ஒரு செத்த வாழ்க்கை அல்ல, ஒரு காய்ந்த எலும்புகளுள்ள பள்ளத்தாக்கு அல்ல. I don't want to live like a dead person anymore. Deny it. சொல்லுங்க, no, I will not live like this anymore. இதே மாதிரி துக்கத்தையே சுமந்து கொண்டு தொய்ந்த முகத்தோடு நான் வாழ்வது இல்லை. டினை பண்ணுங்க, டினை இட். சொல்லுங்க, நான் இப்படி இருக்கிறது இல்லை. தோற்று போனவளாக நான் வாழ்வது இல்லை. இல்ல, தோல்வியிலே நான் வாழ்வது இல்லை. I deny it. Oh, shifalo se potere. Mimole kale se kalo duru so fefekena. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷைகள்ல பேசலாமா? ஏசே வலாதி se kala. Mima do hafoli ale se kala dure se dara. O mela fule fuso ele katese. Mimo fogo duru folu dirishidara. மன்னான மனிதனைப் போல அல்ல, மகிமையை கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை கர்த்தர் முடிச்சூட்டி இருக்கிறார். நோ மோர் ஃபெயிலியர்ஸ். தோல்விகளில் வாழ்வது இல்லை. டினை பண்ணுங்க, நான் வியாதியில் வாழ்வது இல்லை. நான் தோற்று போனவளா வாழ்வது இல்லை. நான் கை ஏந்துகிறவளா வாழ்வது இல்லை. டினை பண்ணுங்க. டினை சர்டன் திங்ஸ். நோ நோ நோ, ஐ எம் டினையிங் இட். டினை தட் ஃபேக்ட். சொல்லுங்க, இல்லை 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 இல்லை. இயேசுவின் நாமத்தினால வேதம் என்னை குறித்து சொல்லுகிறது. வேதம் தன்னை நம்புகிறவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து சொல்லுகிறதையும், whatever is written, let it be accomplished in my life. என் வாழ்க்கையில் கர்த்தர் எதை எழுதியிருக்கிறார் அதை நிறைவேறட்டும். சொல்லுங்க, எழுதப்பட்டவைகள் நிறைவேறட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எழுதப்பட்டவைகள் நிறைவேறட்டும். உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறட்டும். whatever it is written, let it happen.
எழுதப்பட்டவைகள், வார்த்தை வடிவில் இருக்கிற எழுத்துக்கள் என் வாழ்க்கையாய் மாறட்டும். வாட் எவர் இட் இஸ் டோல்ட், அட்டர்ட், அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா. இல்லை, இயேசுவின் நாமத்தில் எல்லா தோல்விகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சோர்வுகளையும், இளைப்புகளையும், மனபாரங்கள், வேதனைகள், கலக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆளட்டும். Let the peace dominate you. Let peace dominate you. Let it come over everything. எல்லாவற்றுக்கும் மேல, உங்க சூழல் எல்லாவற்றுக்கும் மேல சமாதானத்தை கர்த்தர் ஒரு போர்வை போல் உங்க மேல கொடுக்கிறார். Oriala serala la la serala malufolia sekaladara o shaka foluduru அப்பா இயேசுவே. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் இந்த மாதத்தின் துவக்க வேளையில் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இனி நான் தோற்று போனவளா அந்த சாம்பல்ல உட்கார்லப்பா, நான் எழும்புறேன். நீ எழும்பு, 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 எழும்பு. உன் தூசியை உதறிவிடு. அது உன் ஸ்தானம் அல்ல. Deny it. Dust is not my position. Deny it. Darkness is not my position. இல்லை, இருள் என் ஸ்தானம் அல்ல. இல்லை இல்லை, அது என் ஸ்தானம் அல்ல. இல்லை, அங்கே இருக்க நான் அழைக்கப்படலை. அங்கே இருக்க எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்படலை. அங்கே இருப்பதற்காக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுக்கல. என் மேலே அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. I have authority. I have power. God has given me everything. இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். ஓ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, நீர் நல்லவர், நீ நல்லவர். அதிகாரம் உடையவரை ஆராதிக்கலாமா? The one who has authority. The one who has authority. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். He has authority over everything. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். உங்க சூழலுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக go to an understanding, come to an understanding that he is over everything. Nire fole fase kolavute o falu halate se kabo memo mamu se fulo likale se kaladara. Parisuttar, 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 parisuttar. Hallelujah, 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 hallelujah. Parisuttar, 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 parisuttar. Saradara kaladira shekalo. Hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah. Oh, shikabababadara. ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுங்க. அப்பா உங்க வீட்டை ஆளுகை செய்கிற அட்மாஸ்பியர். Create an atmosphere so that the Lord can reign over your family. கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். Government is on his shoulders. நீ மாமா create it. உங்க துதியினால அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துங்க. அவர் உங்க வீடு ஆளுகை செய்யட்டும். உங்க எல்லைகளை ஆளுகை செய்யட்டும். அவர் உங்க சிந்தைகளை ஆளுகை செய்யட்டும். அவர் உங்கள் சூழ்நிலை ஆளுகை செய்யட்டும். Let him take dominion over the situations. Let him take dominion over people. Let him take dominion. Let him rule over the family. Ala shike baba badirisi kaba. Singasana. Hosanna, 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 Hosanna. Rakana kadara shike lagado. Ribalagadara se rakhanate se mima khadari galada se figaladari galada nidari khaladore shekhate se mima lagadina se dere fino legadira la se doro shigadara ligadana madari kharo Adonai, 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 Adonai. Kadosh, 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 Kadosh. Kadosh, 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 Shiva Baba Vada, Idana Gadana Dikala Dara Shikado, Fikala Gadira La Shidaro, Nikala Gadira La Dashedaro, Mimadaga Nigadiga Setaro. உமக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துகிறோம். எங்கள் சிந்தையில் நீர் ஆளுகை செய்யும். எங்கள் சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும். எங்கள் எல்லைகளை நீர் ஆளுகை செய்யும். Take dominion, Lord. Rule over our lives. Rule over our lives. Rule over it, O Father, Lord. Subdue it, O Father, Lord. Nigadana dira seraba. சத்துருக்கள் கர்த்தருடைய பாதத்திற்கு கீழாக்குகிறார். நீ மாமா சே அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார், அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். சொல்லுங்க, இயேசு ஆளுகிறார், அரசாளுகிறார், அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். சொல்லலாமா? இயேசு ஆளுகிறார், அரசாளுகிறார், அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். ஒரு லாஷிகதோ நிகராதிராரே செராதரோ. கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் அரசாளுகிறார். He rules over everything. He is the sovereign God. அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. Nothing can hide from his. மாமா ஷிகா அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார், அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார், அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார்,
அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். யாவே 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 ஆளுகிறார். யாவே 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 அரசாளுகிறார். ஓரி கபா பாபா யாவே 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 அரசாளுகிறார். பாடலாமா? யாவே 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 அரசாளுகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா வந்திருக்கிறார். Invite him as a king. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஷாகபாதா ரகபாலா திரசே மதுரே. யாவே 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 அரசாளுகிறார். நீமா கபோ ஷிபதரே ஷிகபதுரே கனமா செபோரே. பாடலாமா? வைராக்கியத்தோடு பாடுங்க. Because you are inviting a king. Don't sing just as a song, but just this is just a door that you're opening for a king to intervene. Rikhababa mama sikhaba sollama yave 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 அரசாளுகிறார். அவர் அரசாளுகிறார். உங்க வீட்டை அவர் அரசாளுகிறார். உங்க territory is coming under the dominion of the King of Kings and the Lord of Lords. அநாதி கதவுகளை உயருங்கள். Ancient doors open. Kanadi kafala di gadara se rakana sira. அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். பாலாமா? யாவே 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 அரசாளுகிறார். உங்க சிந்தையை கர்த்தர் ஆளுகை செய்றார். உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா டிஸ்டர்பன்ஸையும், குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள், ஏதேன்ல வந்து குழப்பத்தை உண்டாக்கின சர்பத்தை என் கர்த்தர் இன்றைக்கு, yes, the spirit that bring confusion, the spirit which is destroying the clarity. Wednesday clarity, Thursday confusion, Sunday clarity, Monday confusion. கர்த்தருடைய பிரசன்ஸ்ல clarity, எழுந்து உலகத்துக்குள்ள போன உடனே confusion. If this is your story, யாவே உங்களுக்காய் எழும்பி 7 நாளும் 24 மணி நேரமும் யாவே 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 அரசாளுகிறார். எஸ் சொல்லுங்க, டேக் டொமினியன் லார்ட். சொல்லுங்க அப்பா. ரபாதாரா, ராதா என்றால் டொமினியன் அர்த்தம். யாவே யாவே ராதா, டேக் டொமினியன். யாவே 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 அரசாளுகிறார். இயேசு அரசாளுகிறார். யாவே அரசாளுகிறார். ஓ
யாவே 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 அரசாளுகிறார். யாவே யாவே குழப்பத்தின் நடுவில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை என் கர்த்தர் ஆளுவீராக. குழப்பங்களில் இருக்கிற குடும்பங்களை ஆளுவீராக. நிகதர லகதாரே ஷேதரோ அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். அவர் ஆளுகிறார், என்னை அரசாளுகிறார். No spirit can take dominion over my life. இல்ல, எந்த ஆவியும் எந்த மனுஷனும் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் no spirit has authority over my family, authority over my destiny. No spirit has authority over my children's, over my generation. கற்பத்துல கை வச்சு பிள்ளை இல்லைனாலும் ஜெபிங்க. ஆவியே, என் கற்பத்தை ஆளுகிறவர் இயேசு யாவே, உனக்கு ஆளுமை இல்லை. If any womb which is under மாகாரபா ஷீகபாதா, என் கர்த்தரத சப்டியூ பண்றார், ஆன்றத கீழ்படுத்துறார். யாவே யாவே அவர் எழுந்தருள சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். யாவே 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 அரசாளுகிறார். யாவே அரசாளுகிறார். ஓ ஷெரரா. அப்படியே கைகளை விரித்து சொல்லுங்க. அவர் ஆளுகிறார், அரசாளுகிறார். இயேசு ஆளுகிறார், அரசாளுகிறார். யாவே 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 அரசாளுகிறார். எஸ் எஸ் சொல்லுங்கப்பா, நீங்க ஆளுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. என் கணவரை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் பட்டணத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்க டெரிட்டரியை நீங்க ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல ஸ்பீக் தி டொமினியன் ஆஃப் யாவே. யாவே, இன்வைட் him to your workplace, invite him to your college. அந்த எல்லை இன்வைட் பண்ணுங்க. யாவே யாவே. நீர் ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்வது இல்லை. எஸ், யாவே அரசாளுகிறார். தேங்க்யூ அப்பா. உங்க ஆளுகைக்கு, உங்க கவர்மெண்ட்டுக்கு, உங்க டொமினியனுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. whatever you want to do to us, through us, we surrender, Lord. எங்களை கொண்டும் எங்களுக்குள்ளும் நீர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆளுமையின் கீழ் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், every blessings for அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் every blessings under your dominion, Lord, we take it, we own it. நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம், அதை எங்களுக்கென்று சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிறோம். we take healing, we take power, we take strength, we take peace. பலத்தை, சமாதானத்தை,
சௌக்கியத்தை, சுகத்தை, வல்லமைய, உங்க ஆளுமைக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும் we own it and we take it, Lord, in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த செப்டம்பர் மாதம் is the month of dominion. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் ஆண்டவருடைய ஆளுகையை, ஹல்லேலூயா, நீங்கள் பார்க்குற மாதம். you will walk under the dominion of the Lord. ஆண்டவருடைய ஆளுமைக்கு கீழாக, அவருடைய எப்படி சொல்கிறது, அவருடைய லீடர்ஷிப்புக்கு கீழாக, அவருடைய நடத்துதலுக்கு கீழாக நீங்கள் நடத்தப்படுவீங்க. ஆமென். ஹவு டிட் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க கையில் ஒன்றும் இல்லை, பையில் ஒன்றும் இல்லை, they had nothing. அவங்கள ஒரு சும்மா நீங்கள் தூரத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா they look very pity. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாவம் போல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உடைகள் அப்படி, அவங்க இது வரைக்கும் சாப்பிடாமல் கிடந்த நிலை அப்படி. எல்லாருக்கும் என்ன 6 பேக்ஸ் இருந்திருக்க போதுனோ. ஃபிசிக்கலி they look very weak. சைக்கலாஜிக்கலியும் அவங்க அப்படி கிடையாது, ஸ்பிரிச்சுவலியும் அவங்க அப்படி கிடையாது. ஆனால் யூ see, அந்த ஜனத்தை பற்றின பயம் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உண்டாயிருந்துச்சு. those who are around them, those who heard about them, they feared that group of people. இஸ்ரவேலர்களை குறித்து பயந்தார்கள். ஏன் அந்த பயம் இருந்ததுன்னா, they were walking under the dominion of Yahweh. ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்குரிய நீட், தேவைகள், ப்ரொடெக்ஷன், அவங்களுக்குரிய பாதுகாப்பு, அந்த 40 வருஷமும் God took care of everything. அவங்களுடைய லிஸ்ட்டில் எல்லாமே டிக் தான். because they walked under the dominion of the Lord. Hallelujah, amen. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, you will walk under the dominion because he is going to rule over your family. Hallelujah. அவருடைய கவர்மெண்ட், அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜெபிக்க வேண்டியதுன்னு, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Hallelujah. ஃபஸ்ட்டு அவருடைய நேமை ஃபஸ்ட் எக்ஸால்ட் பண்ணிவிட்டு, அவரை துதிச்சுட்டு, அவருடைய நாமத்தை உயர்த்தினதுக்கப்புறம் ஜெபிக்கணும். கேட்குறதுல நம்ம கேட்குற முதல் விஷயம், த ஃபஸ்ட் திங் தட் அ மேன்கைண்ட் கேன் ஆஸ்க் டு காட், தட் காட்ஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த இதுபடி எதை கேட்கணும்னா, உங்கள் ராஜ்யம் வரட்டும். லெட் யுவர் கிங்டம் கம் அப்படின்னா, லெட் யுவர் டொமினியன் கம். உங்கள் ராஜ்யம் வரட்டும். உங்கள் ராஜ்யம் தான் என்ன. சில பேரை பார்த்து நம்ம கேட்போம், என்ன நீ வச்சு தான் சட்டமா, என்ன உன் ராஜ்யம் தானா இந்த வீட்டில் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்படின்னா அந்த பர்சன் சொல்கிறதா அந்த வீட்டில் நடக்கும். சின்ன பிள்ளை வீட்டில் ஒரு மூணாவது பிள்ளை, இளைய பிள்ளை இருக்குன்னா அது சொல்கிறது எல்லாமே அப்பா அம்மா கேட்பாங்க. அது என்னன்னு தெரில, அப்படி ஒரு நடக்கும். அந்த பிள்ளை கேட்டால் அது கிடச்சிரும். அப்போ என்ன நீ வச்சு தான் சட்டமா, நீ என்ன உன் ராஜ்யம் தானா இந்த வீட்டில் அப்படி கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்பா ராஜ்யம் தான் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிறத நடக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக்க, உம்முடைய சித்தம் அப்படின்னா he is reigning over heavens. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அது எப்படி பரலோகத்தில் நடக்குதோ அதே போல் அவர் என்ன நம்ம குடும்பத்தை குறித்து நினைக்கிறாரோ அது பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த டொமினியன் இஸ் ஒன் ஆஃப் அ வெரி, இட்ஸ் லைக் அ ஓஷன். when I just நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், இதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்ததுக்கப்புறம், as I read more about it, இட்ஸ் லைக் அப்படியே ஒரு நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. போக போக மூழ்கிட்டே இருக்கேன். எனக்கு எந்த பகுதி எடுக்கிறது, எதை பற்றி சொல்கிறது, எங்கேருந்து துவங்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். நான் தமிழில், ஆங்கிலத்தில் நிறையா, இங்கிலீஷ் பைபிள் அண்ட் தமிழ் பைபிள் இஸ் சிமிலர், பட் ஸ்டில் அதில் சில விஷயங்கள் தமிழ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு சில விஷயம் ஆங்கில வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு தமிழில் அழகான ஒரு வார்த்தையை தாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமென். அதுக்கான ஒரு ப்ராமிஸ் வேர்டை அப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மீகா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம மனசில் ஈஸியாக 4:8. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். ஹல்லேலூயா, ஆமென். இதில் நான் எடுக்க போகிற ஒரு பர்டிகுலர் வேர்டு என்னன்னா, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆமென். முந்தின ஆளுகைனா ஃபார்மர் டொமினியன். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும்,
ராஜரீகம் எருசலேம் குமாரத்தியிலிடத்தில் வரும். ஆமென். ஆண்டவர் வந்து இந்த God is a God like who restores எல்லாவற்றையும். நம்ம வேதத்தில் நிறைய ரெஸ்டரேஷனை குறித்து நான் வந்து படிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பட் this restoration I have never touched this part of restoration. எப்பவுமே நம்ம லைஃப்பில் நம்ம இழந்த பொருட்களை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறது, இழந்த சுகத்தை ரெஸ்டோர் பண்ணுறது, அப்படி தானே பைபிள் இருக்குது. ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இழந்த நாட்களை ரெஸ்டோர் பண்ணுறது. அப்போ the days, I will restore the days that you have lost. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தாலுமே அதை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ரெஸ்டரேஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் தலையாய ரெஸ்டரேஷன் எது அப்படின்னா, ரெஸ்டோரிங் த அத்தாரிட்டி, த டொமினியன், அந்த ஆளுமை, அந்த ஆளுகையை ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின ஆளுகை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேச போகிற இந்த சத்தியம், முடிந்த அளவுக்கு இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாடி ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால தேவன் அதற்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஸோ இந்த டொமினியனை பற்றி நம்ம பேசும் பொழுது இந்த வர்ஷிப் டைமில் வந்து நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுகை செய்கிற தேவன், ஆண்டவர் வந்து அவருக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகை இருக்குது. அப்படி அதுக்கு வந்து நிறைய வசனம் இருக்குது. ஏன்னா அவருடைய கர்த்தத்துவத்தை பற்றி நம்ம பைபிளில் நான் வந்து இந்த கர்த்தத்துவம்ன்ற வார்த்தையை குறித்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணேன். அப்படி கர்த்தத்துவம்ன்ற வார்த்தை குறித்து நான் மெடிடேட் பண்ணும்போது நான் பார்த்தது 2 வார்த்தை. கர்த்தத்துவத்துக்கு ஆங்கிலத்தில் 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று வந்து டொமினியன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இன்னொன்று கவர்மெண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அந்த வார்த்தை இருக்கும். ஆமென். கவர்மெண்ட், அப்போ அவருடைய ஷோல்டர் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட். அவர் ஒரு குழந்தைய போல் வந்தால் கூட, மாட்டு தொழுவத்தில் இல்லை மந்தைக்கு நடுவில் பிறந்தா கூட, நீங்கள் நேக்கட் ஐஸில் ஜீசஸ் பார்க்கும்போது, நான் இப்பயும் சொல்கிறேன், ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். இஃப் யூ see just with ஒரு ஆவிக்குரிய கண்கள் இல்லாத ஒரு மனுஷன் இயேசுனுடைய பிறப்பை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. பாவம், அவருக்கு வந்து தங்குறதுக்கு கூட இடம் இல்லை. ஆனால் பைபிள் அதை ஸ்பிரிச்சுவல் ஐஸில் பார்த்தா, he may look pity to you when you see him on like in the manger. ஆனால் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய தோளில் என்ன வச்சுட்டு வந்தார்னா, he had government, அவர்கிட்ட டொமினியன் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டே தோளில் வச்சுட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. அதாவது ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கலை, அவர் தோளிலே அது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ வந்து அவருடைய தோள்களின் மேலே அவர் சுமந்து கொண்டு வந்த அந்த ஆட்சி, அந்த கவர்மெண்ட்டை தான் பரலோக ராஜ்யம், கிங்டம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிங்டம்மை அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா நமக்கு எடுத்துகிட்டு வரார். இப்போ இந்த கிங்டம் வந்து வசனம் சொல்கிற மாதிரி காண்கிறவைகள் என்னது? அநித்தியமானவைகள். காணக்கூடாதவைகள் தான் நித்தியமானவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். உங்களால் உங்கள் ஆத்மாவை பார்க்க முடியாது. பட் your soul is an eternal thing which is going to be there for ever and ever. அல்லேலூயா. நம்ம சரீரத்தை பார்க்க முடியும், ஆனால் நம்ம சரீரம் அழிஞ்சு போயிடும். அது அநித்தியமானது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற வானம் ஒரு பெட்ஷீட் மாதிரி சுருட்டப்பட்டுருமா? நீங்கள் பார்க்குற பூமி வெந்து உருகி போயிடும். அப்போ இந்த பூமியில் நீங்கள் உங்கள் நேக்கட் ஐஸில் நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே அழிவு இருக்குது, அது அநித்தியமானது, அதுக்கு முடிவு இருக்குது. ஆனால் நம்ம கண்கள் காணக்கூடாதவைகள் இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் பார்க்கல பரலோகத்தை, இன்னும் நம்ம பார்க்கல தேவனை, இன்னும் நம்ம பார்க்கல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கல. ஆனால் அது எல்லாமே பைபிள் சொல்லுது அதுதான் நித்தியமானது, அதுதான் தட் இஸ் கோயிங் டு பி எட்டர்னல். அந்த மாதிரி தான் அவருடைய ஆளுகையை என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் நார்மலாக அவருடைய டொமினியன் கீழ் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த இப்போ நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என் சுச்சுவேஷன் எப்படி இருந்து நான் வரேன்னா, நான் வந்து எப்படி நடந்துட்டுருக்கேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் டொமினியன் பற்றி பேச போகிறேன், இன்றைக்கி வந்து நான் ஆளுகையை பற்றி பேச போகிறேன், நான் எப்படி நடந்துட்டுருக்கேன் பாருங்கள். நான் அதை வேலை செஞ்சுட்டே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட, இதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் பட் மை லைஃப் டசன்ட் லுக் லைக் ஐ எம் வாக்கிங் இன் டொமினியன். அப்படி நான் வந்து ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் எல்லாம் பார்த்தா நம்மளை வந்து என்ன, நம்மளே சாதாரணமாக ஒரு மனுஷி மாதிரி தெரியுது. ஆனால் வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லுது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் உணர்வுகள் சொல்லுவது உண்மை அல்ல, உங்கள் உறவினர்கள் சொல்லுவது உண்மை அல்ல. ஆமேன்.
ஆமாம், பிகாஸ் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதன் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. எது உண்மை அப்படின்னா கர்த்தருடைய வேதம் சொல்கிறது தான். இப்போ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கடந்து போனாலோ இல்லை ஒருத்தர் உங்களை குறித்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாலோ உடனே அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அந்த வார்த்தையை நீங்களும் ஆமாம் நான் அப்படி தான் ஆமாம் அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு ஆமாம் போடாதீங்க. அல்லேலூயா. உடனே இங்கே பைபிளில் தேடி நீங்கள் என்னப்பா என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேளுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு இப்படி நடக்குது, அது காரணம் இதுதான் இவங்க காரணம் 1008 காரணத்தை இவங்க சொல்கிறாங்க. என் மனசு சொல்லுது, ஒருவேளை நீ அன்னைக்கு செஞ்சு அதனால தான் உனக்கு இன்றைக்கி இப்படி நடக்குது அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொன்னால் கூட, ஓ அப்படி தான் நமக்கு நடக்குது. டோன்ட் அக்செப்ட் இட் ஆஸ் காட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாட்ஸ் யோர் பாயிண்ட் ஆன் திஸ்? வாட் இஸ் யோர் டேக் ஆன் திஸ்? ஜஸ்ட் ரிவீல் இட் டு மீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பா உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சில வசனங்களை கண்டிப்பாக நான் காண்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த வேர்ட் மேலே தான், அந்த வேர்டுன்ற ஃபவுண்டேஷன் மேலே தான் இந்த சர்மனை கட்டி எழுப்ப முடியும். இல்லைனா இந்த சர்மன் வில் நாட் ஸ்டாண்ட் ஃபார் லாங்கர் டைம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28-26 வசனங்கள் நம்ம வாசித்தோன்னா அங்கே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற மற்ற சிருஷ்டிகளை உண்டாக்கும் போதும் இல்லை மனிதனை உண்டாக்கும் போது ஆண்டவர் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து மீனுக்கு சொல்கிறாரு, பறவைக்கு சொல்கிறாரு, விலங்குக்கு சொல்கிறாரு. ஹீ இஸ் டெல்லிங் திஸ் வேர்ட் டு எவ்ரி கிரியேஷன் ஹீ கிரியேட்டட். அப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்கிறது பழுகணும், பெருகணும், நிரப்பணும். திஸ் இஸ் வெரி காமன் ஃபார் கிரியேஷன். ஒரு கிரியேஷனாக ரீப்ரொடக்ஷன் இஸ் மேண்டேட்ரி. இட் ஃபாலோஸ் இட். ஆமேன். அது வந்து தானாய் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அடுத்து மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் சொன்ன ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா 28 வாசிக்கிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 1:28 நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கூட பேசினார், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே 2 வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஒன்று கீழ்ப்படுத்துங்கள், 2வது ஆளுகை செய்யுங்கள். ஆமென். சப்டியூ ஃபர்ஸ்ட் வேர்ட், செகண்ட் டேக் டொமினியன். அல்லேலூயா. இது 2ஐயும் மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதில் இதுவும் ஒன்று முக்கியமானது. இதை தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு விஷயமே. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டாஸ்க் தட் காட் கேவ் டு மேன்கைண்ட். மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் டாஸ்கே கீழ்ப்படுத்தி ஆளுகை செய். ஸோ இதுக்கு ஒத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா 8ஆம் சங்கீதத்தில் இருக்குது. சாம்ஸ் 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்துலேருந்தே நான் வாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் அதை செஞ்சாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, உமது விரல்களில் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் எம்மாத்திரம்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி அவனை உருவாக்கினார் ஆண்டவர் சொல்கிறார். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சொல்லுங்க, நம்ம தலைக்கு மேலே ஒரு மனுஷன் இந்த பூமியில் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு கிரீடம் சூட்டு விழாவை கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. மேபி ஃபிசிக்கலி அவங்க அதை பார்க்கலனாலும் ஸ்பிரிச்சுவலி அவங்க தலைமையில் ஒரு கிரீடம் இருந்துச்சு. என்ன கிரீடம் இருந்துச்சுன்னா, ஹானர் அண்ட் க்ளோரி, மகிமை கனம்ன்ற ஒரு கிரீடத்தை கர்த்தர் அவங்களுக்கு வச்சுருந்தார். அல்லேலூயா. அவனை முடிசூட்டி இருந்தார். அடுத்து வாசிக்கிறோம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து. அல்லேலூயா. டொமினியனை கர்த்தர் கொடுத்தார். ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஒரு வார்த்தையும் அவ்வளோ முக்கியம். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆண்டவர் மற்ற எல்லா கிரியேஷனையும் நமக்கு கீழ்ப்படுத்தினார்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி, விச் இஸ் a very old story but a very true story. அந்த டொமினியனை வந்து நம்ம இழந்துட்டோம், அந்த ஆளுகையை நம்ம இழந்துட்டோம். எப்பயுமே டொமினியனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எந்த ஆளுகையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஆளுமையை ஒருத்தங்க என்ன பண்ண முடியாதுன்னா போய் அவங்களே எடுத்துக்க முடியாது. அத்தாரிட்டி ஹேஸ் டு பி given. அல்லேலூயா. அதிகாரம் என்பது கொடுக்கப்பட வேண்டியது. அத்தாரிட்டின்றது ஒன்று வந்து இட் ஹேஸ் டு பி given. யூ cannot just
என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம அதை இது பண்ண முடியாது. அப்போ இங்கே வாசிக்கிறதுபடி நமக்கு ஆண்டு யாருன்னா அவர் தான் ஓனர், அவர் தான் சவரன் காட். அவருக்கு மேலே நம்ம கிடையாது. அப்போ அவர் தான் உருவாக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம் இல்லை, அதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். இப்போ பார்வோன் தான் அதிபதியாக இருந்தால் கூட வசனம் சொல்லுதில்ல, ஆதியாகமம் 42 பார்வோன் வந்து யோசேப்பை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். 41 வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 41 ஜெனசிஸ் வாசிக்க போகிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வித்தியாசமான வேர்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த டொமினியன், ரூல் ஓவர், இல்லைனா நீங்கள் ஆளுமை, அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரியாக ஒரு மேனேஜர், நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி. அப்போ இந்த பூமியை கர்த்தர் வந்து யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அதை பார்த்துக்க சொல்லி, அதை கீழ்ப்படுத்த சொல்லி. ஏன்னா அப்பா சொல்லும் போதே என்கிட்ட ஆண்டு இந்த மாதம் துவங்குறதுக்கு முன்னாடியே சொல்லி, நீ கீழ்ப்படுத்த வேண்டிய சிலது இருக்குது. ஆமென். ஆமாம், அதுக்கு நம்மளை ஆளுகை செய்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை, நம்ம தான் அதை ஆளுகை செய்யணும். நிறைய விஷயம், அதாவது இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த டொமினியனை பற்றி நான் பேசும்போது எனக்கு அதுக்கு ஒரு ஜஸ்ட் கிவ் மீ சம் லைன் ஆர் சம் வேர்ட், அதை எனக்கு புரியறதுக்கு. அப்படின்னா ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு எதெல்லாம் கொடுத்தனோ யூ ஹாவ் டு சப்டியூ இட். காட் ஹஸ் கிவன் யூ பாடி, சப்டியூ இட். அது சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் சொல்கிறது தான் அது கேட்கணும். ஆமென். என் பேச்சே கேட்க மாட்டேங்குது, அப்படி இல்லை, நான் சொல்கிறது நீ கேளு. ஆமென். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் அந்த அதிகாரம் உடையவர் தான் வந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த அதிகாரத்தை தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை, அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபித்தார். ஸ்தாபித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு பைபிள் சொல்லுதுன்னா, அவர் அந்த அதிகாரத்தை மறுபடியும் தூக்கிட்டு போயிடல, அந்த அதிகாரத்தை சீஷர்களாகிய அப்போஸ்தலர் தோளின் மேலே வைக்கிறார். ஆமென். அதை பகிர்ந்து கொடுக்குறார். எப்பவுமே பாருங்கள், ஆண்டவர் தான். இது பைபிளில் நிறைய, தானியேல் புத்தகத்தில் அதிகமாக சொல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பிரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட மாட்டார், கர்த்தர் பிரித்து கொடுப்பார். அல்லேலூயா. அதிகாரம்னு வரும்போது எல்லாவற்றையும் நம்ம ஆள முடியாது. அதிகாரத்தில் டெரிட்டரி பிரித்து தான் அப்பா கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமாம், ஒரு விஷயங்களில் ஒரு அதனால தான் நம்ம அப்பா வந்து டெரிட்டரியாக பிரித்து, அதாவது புறஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனை, யூதர்களுக்கு ஒரு பிரித்து கொடுக்குறாரு. நீங்கள் பைபிளில் வாசிங்க, பவுலையும் சீலாவும் பிரிங்க, அவனை பிரித்து ஒரு டெரிட்டரிக்கு அனுப்பு. ஆமீன். அப்போ வந்து ஆண்டருக்கு தான் கம்ப்ளீட் டொமினியன் இருக்குது, நமக்கு வந்து டெரிட்டரியல் கவர்மெண்ட் டொமினியன் அப்படி தான் ஆண்டர் என்ன பண்ணுறாருன்னா பிரித்து கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் இப்போ என்கிட்ட என்ன சொல்லிட்டுருக்கீங்க? என் பிரச்சனையே பெரும் பிரச்சனை, நானே வந்து நடக்க முடியாமல் கால் வலியோட இடுப்பு வலியோட வீட்டில் வந்து பிரச்சனையோடு சுற்றிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு எதுக்கு இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டொமினியனை பற்றி நாலேஜ் உங்களுக்கு வர நான் அதான் சொல்லுவேன், நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல், இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா பைபிளில் நான் உங்களுக்கு நிறைய முறை அந்த பகுதியை பலவானான ஒருவன் ஒரு பட்டணத்தை சூழ்ந்து கொண்டா கூட ஏழையான ஞானவான் அதை ஜெயிக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ விஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் ஸ்ட்ராங் மென்னையும் என்ன பண்ணணும்னா கீழே தள்ளும். அப்போ விஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம உங்களுக்கு பார்த்த மாதிரி இந்த ஆளுமையை ரிஸ்டோர் பண்ண வேணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மீகால சொல்கிறார். அந்த ஆளுமையை மனிதர்கள் இழந்து போனாலும், நம்ம அதை வாசிக்கிறோம் எஃபிஷியன்ஸில், இழந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் அந்த ஆளுமையை மனுக்குலத்துக்கு தரணுன்ற ஆசையோடு தான் திரும்பி வரார். ஹல்லேலூயா. இப்போ இந்த டொமினியன் எனக்கு எதுக்கு அப்படின்னு நான் கேட்கலாம். இப்போ நம்ம எதுக்கு மேலெலாம் நமக்கு ஆளுகை வேணும்? நான் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருந்தே நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் இன்றைக்கி பேசணும்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி அமைச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் எதையெல்லாம் ஆளுகை செய்யணும்? நம்பர் 1, நீங்கள் எதை ஆளுகை செய்யணும்? அப்பா என் கூட பேசி என்னை ட்ரெயின் பண்ணிட்டுருக்க ஃபஸ்ட்டு விஷயம், இந்த டொமினியனை பற்றி பேசணுன்னே ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், யூ ஹாவ் டு சப்டியூ யுவர் சின்ஃபுல் நேச்சர். ஆமென். நீ முதல்ல ஆளுகை செய்வன். நீ சும்மா பக்கத்தில் எடுத்த உடனே பிசாசு ஆளுகை செய்ய போயிடாது, எடுத்த உடனே டெரிட்டரி ஆளுகை செய்ய போயிடாது. டோன்ட் ரஷ் டு த திங்ஸ் அவுட் சைட், ஃபஸ்ட் ஃபினிஷ் த திங்ஸ் இன்சைட். அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஆண்டு எதன் மேலே ஆளுகை தராரு அப்படின்னா, பாவத்தின் மேலே,
பாவ சரீரத்தின் மேலே. இதுக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம், அற்புதமான வசனம், ரோமர் 6:14. ரோமன்ஸ் சாப்டர் 6:14 இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வேர்ஸ். ஏன்னா இது இந்த கிருபையின் உபதேசம் பேசுகிறவர்கள் ரொம்ப மாற்றி மாற்றி பேசிடுறாங்களோன்னு தோணுது. அதை சரியாக பேசினாலே அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் ரோமர் 6 நீங்கள் எடுத்து வாசிங்க. ரோமன் 6:14 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கிருபை யாருங்க? இயேசு தாங்க கிருபை. அவர் தான் கிருபை, அவரே கிருபை. ஆமென். அவர் தான் கிருபையே. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண. இப்போ நீங்கள் எதுக்கு கீழே இல்லைன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒரு மனுஷன். பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாருமே யாருக்கு கீழே, எந்த அத்தாரிட்டி கீழே இருந்தாங்க, எந்த டொமினியன் கீழே இருந்தாங்கன்னா லாக்கு கீழே இருந்தாங்க. அதனால அவங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியல. ஆமென். அதனால தான் சரீரத்தில் 6 பேக்ஸ் இருக்குது. ஆமாம், சிம்சோனுக்கு. ஆனால் தேனை பார்த்து மனுஷன் நக்கி சாப்பிட்டுட்டார். பெருசெல்லாம் கீழே தள்ளி சின்னதில் விழுந்து போயிட்டார் சிம்சோன். யூ see man in the Old Testament, they are mighty physically, but spiritually they are very trivial and very small. ஆனால் நீங்கள் இங்கே வாங்க, பவுலை குறித்து பைபிள் சொல்லுது. பவுல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாராங்க. பவுல் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ப்ரீச்சர் மாதிரிலாம். இப்போ ப்ரீச்சர்னாலே கொஞ்சம் கோட்டூஸ்லாம் போடணும், ப்ரீச்சர்னால் அப்படி கொஞ்சம் கெத்தாக வரணும், அப்போ தாங்க நம்மளை ப்ரீச்சராக மதிப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் தான் கொஞ்சம் கெத்தாக மதிப்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரையும் கெத்து எதில் இருக்குது தெரியுமா? ஐ ஆல்வேஸ் ஃபீல் நான் ரொம்ப சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப கெத்தாக இருக்குமா நான் ஃபீல் பண்ணுறேன். பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பால் அதனால தான் பால் நிறைய பேர் லீஸ்ட்டாக பார்த்தாங்களாம். பவுல் ஷார்ட்டாக இருப்பாராம். எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராக ஷார்ட்டாக இருப்பாராம். அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ப்ரீச்சராக, ஒரு அப்போஸ்டல் ஃபீலிங் அவருக்கு அப்படி இருக்க மாட்டார் போல. ஏன்னா பீட்டர் ஐ திங்க் இஸ் அ ஃபிஷர்மேன். ஐ திங்க் யூட் ஹவ் ஹேட் சம் பாடி அண்ட் தட் ஸ்டவுட் பாடியெல்லாம் இருந்திருக்கும் போல பீட்டருக்கு. அதனால் பீட்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பால் அக்செப்ட் பண்ணல. பாலுக்கு மேபி பால் வாஸ் நாட் மைட்டி லுக்கிங் பர்சன். ஆனால் பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியர் டொமினியன் ஓவர் எவ்ரி திங். அவர் சொல்கிறாரு, நான் பால் கிட்டேருந்து எனக்கு நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம், நான் பிரசங்கிக்கிறவனா இருந்தால் கூட நான் முதல்ல ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஐ சப்டியூ. எதை நான் சப்டியூ பண்ணுறேன்னா, என் சரீரத்தை. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் டாமினேட் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அடக்க, உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது, நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டியது எதில் தெரியுமா? உங்கள் மாம்சத்தை, உங்கள் சரீரத்தை. ஏன்னா அங்கே வசனம் சொல்லுது, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. பொதுவாகவே ஆளுமைகள் ஆக்டிவேட் ஆகாது. எதுக்காக தெரியுமா? நம்ம யாரு கீழே இருக்கோன்றது பொறுத்து. இஃப் யூ ஆர் அண்டர் அ இன்ஃப்ளூயன்ஷியல் ஆஃப் அ பர்சன், உங்கள்கிட்ட அந்த அத்தாரிட்டி ஒர்க் ஆகாது. இங்கே பாருங்கள், லாக்கு கீழே இருக்கிறதுனால பாவத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நமக்கு அப்படி இல்லைப்பா, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாமல் கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்குது? சின் கேன் நெவர் டேக் டொமினியன் ஓவர் யூ. பாவத்துக்கு ஆளுகை உங்கள் மேலே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமேன்னு ரிசீவ் பண்ணுறீங்க? ஆமேன். ஆமாம். அதாவது பாவம் செய்ய நம்மளால் முடியாது. இஃப் யூ ஆர் ரியலி, அதாவது இப்போ கிரேஸ் ப்ரீச்சர்ஸ்லாம் என்னென்னமோ சொல்ல, எதை வேணாலும் கிருபை இருக்குன்றாங்க. அதில் ரைட்டு. கிருபைக்கு நீ கீழே இருந்தால் உன்னால் சிலதை செய்யவே முடியாது, சிலதை பார்க்க முடியாது, சிலதை கேட்க முடியாது, சிலதை தொட முடியாது, சில இடத்துக்கு போக முடியாது, சில நபரோட உட்காந்து பேச முடியாது. இஃப் யூ ஆர் ரியலி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிரேஸ், இஃப் யூ ஆர் ரியலி அண்டர் த டொமினியன் ஆஃப் கிரேஸ், நிஜமாகவே கிருபை கீழே இருக்கிறது நம்ம தான். யார் சின்ஃபுல் மேனை, சின்ஃபுல் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் கிரேஸ் கீழே இருக்கவன். ஹல்லேலூயா. சும்மா கிரேஸு கீழே இருந்துட்டு நான் எதை வேணாலும் செய்வேன், நான் கிருபைக்கு கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ரைட். ஆமாம், நான் எதையும் செய்வேன், கிருபை எனக்கு இருக்குன்னு இல்லை. நான் கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால என்னால் இதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னால் அதை செய்ய முடியுதுன்னா இன்னும் நான் கிருபைக்கு கீழே வரலன்னு அர்த்தம். என் கையை மட்டும் விட்டுருக்கேன், கண்ணு ஆனால் வெளியிலே இருக்குது கிருபைக்கு கீழே. ஜஸ்ட் இமேஜின் கிரேஸ், ஜீசஸ் ஆஸ் அ ஒரு கொடை மாதிரி, ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். பாதி நனைஞ்சிருக்காங்க கிறிஸ்தவர்கள், பாதி உள்ளே இருக்காங்க. ஆண்டவரே இதை மட்டும் பார்த்துக்கிறேன், இதை மட்டும் நான் செஞ்சுக்கிறேன், பாதி பாதி பாதி. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. Sin cannot dominate you. It can never take dominion over you because you are under grace. கிருபைக்கு கீழே இருக்கிறவங்க, இயேசுனுடைய இந்த கவர்மெண்ட்டுக்கு, ஜீசஸ் கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க 40 days. அப்போ இந்த ரேண்டமாக முஸ்லீம் விமென்ஸ் கிட்ட கேட்குறாங்க. 2 பார்த்தேன். ஒன்று ரேண்டமாக அந்த ஃபாஸ்டிங் டைமில் எத்தனையோ பணத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லி நான் சாப்பிட மாட்டேன்றாங்க. இன்னொரு ஒன்று பார்த்தேன்,
அந்த முஸ்லிம்ஸுடைய அந்த அந்த ஃபேஸ் கவரிங்கை வந்து கலெக்டர் சொல்கிறாங்க. they are offering so much of money. நிறைய பணம் தரேன்றாங்க. நீங்கள் இதை கழட்டினா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம். அவங்க சொல்ல நான் பண்ண மாட்டேன். மணி கேன் நெவர் மேக் திஸ். அது பாருங்கள், நீங்கள் என்ன யூ ஹேவ் டு டினை. நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன். நான் லாக்கு கீழே இருக்கிறவங்க தான் இங்கே செய்வாங்க. லாக்கு கீழே தான் பாடி பல்காக இருக்கும், உள்ளே வந்து வீக்காக இருக்கும். ஆனால் நான் வந்து மேபி ஃபிசிக்கலி ஐ மே லுக் வீக். உன்னை நீ என்ன பெரிய ஆளுகையில் நடக்கிறியா, நீ என்ன டொமினியனில் நடக்கிறேன்னு கேட்டால் என்ன உன்னையே பார்த்தா பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு டொமினியன், அதை செய்ய மாட்டேன்ற அந்த ஒரு அல்லேலூயா நிறையா இருக்குது. இன்னும் செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேஷன் தான். நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சது டொமினியன் ஓவர் க்ரியேஷன், அதாவது மற்ற எல்லா படைப்புகள் மேலே மனிதனுக்கு அதிகாரம். இரண்டாவது டொமினியன் ஓவர் சின், பாவத்தின் மேலே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. தேர்ட் வந்து மரணத்தின் மேலே ஒரு அதிகாரம். மரணம் நம்மளை வந்து என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. மரணத்தை ஜெயமாக விழுங்கி இயேசு எப்படி உயிர் தெரிந்தாலோ அப்படியே நம்மளும் நிச்சயமாக மரணத்தை தாண்டி we will rise up again. அப்படிதான் நமக்கு. ஃபோர்த் வந்து டொமினியன் ஓவர் டொமினியன்ஸ், அதாவது ஆளுகை எது மேலேனா இது அதாவது இந்த டெரிட்டரியில் இந்த ஸ்பிரிட் ஆளுகை செய்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதை ஆள்றதுக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். டெரிட்டரியை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அதுக்கு மேலே தான் நம்மளை வச்சுருக்கார். ஆமென். இதுக்கு நான் பலமுறை எபேசியர் 2 சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கர்த்தர் யூ ஆர் சீட்டட் இன் த ஹெவன்லி பிளேசஸ். உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுருக்கிறார். அப்போ அதுக்கு உங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, எனக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது அந்த மைண்ட் செட். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி இன்றைக்கி நமக்கு இருக்கிற டைமில் let us finish this sermon. எதுக்கு மேலே கர்த்தர் அந்த டொமினியனை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, டொமினியன் ஓவர் சிச்சுவேஷன், சூழல்களின் மேலே ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஆமென். சிச்சுவேஷன் உங்களை ஆளக்கூடாது. நான் நிஜமாக சொல்கிறேன். இப்போ நான் இதை ப்ரீச் பண்ணும்போதே இந்த வெளிச்சம் எனக்கு வேணும். ஏன்னா மை சிச்சுவேஷன் ரூல்ஸ் மீ. எத்தனை பேர் இதை எஸ் சொல்வீங்க? சிச்சுவேஷன் பொறுத்து தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களை பொறுத்து சிச்சுவேஷன் இல்லை. எல்லா பெண்களுடைய கதையும் தான். என் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். என் வீட்டார் இப்படி இருக்காங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? என்ன நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா, when you utter this, when you say this reason, you are telling that அந்த சிச்சுவேஷன் எனக்கு மேலே இருக்குது, அது சொல்கிறத நான் கேட்குறேன், அது பண்ணுற மாதிரி தான் நான் பேசுகிறேன். அப்போ உங்களை இயக்குகிறது சூழல். எஸ் ஆர் நோ? எஸ். பிசாசு இன்னைக்கு பாருங்கள், இந்த சத்தியம் வெளிப்பட பிசாசு வெக்கப்பட்டு உங்கள் வீட்டை விட்டு ஓடுறானா இல்லை பாருங்கள். we are going to subdue the plans of Satan this night. இந்த ராத்திரி கர்த்தர் இந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்கு இல்லை. நான் கூட அந்த தந்திரத்துக்கு இல்லை. இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன், என் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. ஐ ஆல்வேஸ் ஷோட் அப். நான் காமிக்குவேன் என் சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால. ஐ ஸ்டார்டட் ரீசனிங் அண்ட் ஷோயிங் only because of that I am like this, because of this, my situation அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்போனா நீ என்ன சொல்கிற? உன் சுச்சுவேஷன் உன்னை ஆளுதுன்னு சொல்கிறியா? So your situation is ruling over you, not me, not Jesus. Hallelujah. Subdue it. கீழ்ப்படுத்துனேன். இந்த மற்ற நாளையும் நான் கிரியேச்சர்ஸ், சின், டெத், டொமினியன், மற்ற நாளும் நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம். திஸ் ஒன் ஆவியானவர் சொன்னார், இதை பற்றி பேச. Tell them. They have power to correct situations. They have power to turn situations. Hallelujah. இதுக்கு நிறைய பேர் பைபிளில் எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஆளுமையில் நீங்கள் நடக்கணுங்க. சூழல் உங்களை இல்லை, நீங்கள் சூழலை மாற்றணும். நீ என்ன சொல்கிறத நான் கேட்குறது. நீ என்னை போய் ஓரம் உட்காந்து அழுனா நான் அழுவேனா? நீ ஓரம் போ, நான் அழமாட்டேன். ஹல்லேலூயா. நீ என்ன இதை சொல்லி என்ன பயமுறுத்துறது? நீ பயப்படணும் என்னை பார்த்து. அதாவது யூ ஹாவ் டு சப்டியூ இட். கீழ்ப்படுத்தணுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த சுச்சுவேஷனை குறித்து நான் இந்த டொமினியனில் நடந்தவங்க யார், பைபிளில் யார் இப்படி நடந்திருக்கா, சூழல்களை கையில் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நான் தியானிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டெபோராவை கூட அப்படி எடுத்துக்கலாம். டெபோரா இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். வேர் அவங்க சுச்சுவேஷனை காண்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டோ, வீட்டுக்குள்ளே போய் அழுதுட்டோ இல்லை. எவ்வளோ பேர் எதிர்த்து வந்தால் கூட அந்த அம்மா பேரிச்ச மரத்தை விட்டு அசைய மாட்டேன்னு உட்காந்துருக்கு. நீ என்ன டொமினேட் பண்ண? நான் சொல்கிறத நான் இங்கே தான் உட்காருவேன். அதாவது நான் நிறைய நேரத்தில் ஐ ஹேவ் டோல்ட் ரீசன்ட்லி, லார்ட் மை சிச்சுவேஷன் இஸ் லைக் தட், நான் எப்படி ஜெபிச்சுட்டு முடியும்? ஆனால் நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னேன், நீ என்ன
என்ன நடந்தால் என்ன, யார் வந்தால் நாங்கள், நீங்கள் பாருங்கள் அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நான் அடுத்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, Holy Spirit of God is taking me to this women, the women who has done wonders and the women who has just, வாசிக்கலாமா, சூழல் எப்படி இருந்துச்சு அந்த 4ஆம் அதிகாரத்தில், அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல வாசிக்கிறேன். ஓகே, 4 Judges chapter 4, 4ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில், ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சேரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானிய ராஜாவுடைய கையில் விற்று போட்டார். இப்போ எங்கே டொமினியன் போயிடுச்சுன்னா, டொமினியன் யார்கிட்ட போயிடுச்சு? யாபீன் கையில் போயிடுச்சு. அல்லேலூயா. யாபீன் கையில் டொமினியன் இருக்குது. அவனுடைய சேனாதிபதியாத சிசெரா, எப்படி ஸ்டூவர்ட் அவர் தான், எப்படி ஆண்டோ அதுக்கப்புறம் நம்மளும் அந்த மாதிரி, யாபீன் தான் தலை, ஆனால் அவர் கீழே வந்து செயல்படுறது யார்? சிசெரா. இவன் இந்த சுச்சுவேஷனை வேதம் ஃபஸ்ட்டு எப்பவுமே யூ சி பைபிள் டிஸ்கிரைப்ஸ் த சுச்சுவேஷன். எனி சுச்சுவேஷன் நீங்கள் பாருங்கள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். நான் வந்து இந்த ஆபிரகாம் குறித்து சாரால் மலடியாக இருந்தால் பைபிள் எழுதியிருக்காது. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். பைபிள் வந்து அந்த சூழலை வந்து மறைக்கிறதும் மட்டுப்படுத்துறதும் இல்லை. என்ன சூழல் இருந்தோ அது அந்த சூழல் அப்படியே எழுதும் பைபிள். அவள் ஒரு மலடின்னு எழுதுது பைபிள். அவள் ஐயோ மலடின்னு, அப்புறம் சாரல் வந்து பரலோகத்தில் கூச்சிப்பாளின்லாம் சொல்லலை, அவள் ஒரு மலடி. அல்லேலூயா. கர்த்தர் ராகேலின் கர்ப்பத்தை அடைச்சார், பைபிள் எழுதி. நான் தான் அடைச்சேன். ஆமாம், ஆண்டு சொல்கிறேன். ஆமாம், நான் தான் அடைச்சேன். இப்போ என்ன அதுக்கு? நான் அதை மறைக்க மாட்டேன். பைபிள் இஸ் எ வெரி டைரக்ட் புக்கு. அதில் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆமாம் நான் தான், ஆண்டர் சொல்கிறார், ஆமாம் நீ திரும்ப தப்பு செஞ்சல, போ யாபின் கிட்ட போ, யாபின் தான் உன் ஆளுக்கு செய்வான். ஆண்டர் சொல்கிறார், ஒப்பு கொடுத்தார், நான் தான் செஞ்சேன். ஐயோ நான் செய்யலப்பா அப்படிலாம் ஆண்டர் சொல்ல, நான் தான் செஞ்சேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்றது ஆண்டர். நான் ஒப்பு கொடுத்தேன். அப்போ அவனை பற்றி சுச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணுது, டொமினியனை டிஸ்கிரைப் பண்ணுது இந்த வசனம். அப்போ அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேலின் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். எப்படிங்க பைபிள் எப்படி இருக்கு? ஒடுக்கினான். எந்த சுச்சுவேஷனில் தெபோரா இருந்தாங்கன்னா 20 வருஷம் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒன்று அவங்க ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கும் போது ஷி வாஸ் நாட் பிலோ 20 years. 20 years ஒடுக்குதலுக்குள்ளே தான் அந்த அம்மா இருக்காங்க. அல்லேலூயா. 20 வருஷம் ஒடுக்குகிறதுக்குள்ளே தான் அந்த அம்மா இருக்காங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே, அந்த சூழலிலே, இன் தட் சுச்சுவேஷன், இன் தட் சீசன். நீங்கள் என்னங்க சீசனை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் அட்மாஸ்பியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தாங்க டொமினியன் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இல்லைங்க, நீங்கள் கிரேஸுக்கு கீழே இருக்கிறீங்க, ஜீசஸுக்கு கீழே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அக்காலத்திலே, அதாவது அதை முடித்து 10 வருடம் கழித்து தெபோரால் வெளிப்படல, அந்த காலத்திலே அப்படிப்பட்ட இருப்பு ரதங்கள் உள்ள மனிதன் நடுவிலே டொமினியனால யாபின் கிட்ட இருக்கும்போது, சிசேரா கிட்ட இருக்கும்போது, அவங்கிட்ட 900 இருப்பு ரதங்கள் இருக்கும்போது இந்த அம்மாவை பார்த்தா என்ன, உன் கையில் ஒரு வாள் கூட இல்லை, உன் கையில் ஒரு ஈட்டி கூட இல்லை. ஆனால் அந்த அம்மாவை பாருங்க, அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியான இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஒடுக்குதல் ஒரு பக்கம் இருக்குது, ரெவலேஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. நியாயம் விசாரித்தாள். அல்லேலூயா. அவள் எப்பிராயிம் மலைதேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் பேச் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்தில் நியாயம் விசாரிக்க போவார்கள். அல்லேலூயா. சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் அந்த அம்மா பேரிச்ச மரத்தை விட்டு அசைய மாட்டேன்னு உட்காந்துருக்கு. அந்த அம்மா ஆண்டர்கிட்டேருந்து ரெவலேஷனை வாங்கி மாற்றிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கு. நீங்கள் என்ன, வாட் ரீசன் யூ ஆர் டெல்லிங்? யுவர் சுச்சுவேஷன் இஸ் த ரீசன் தட் யூ கான்ட் சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங்? அதுக்கு தான் டாமினேஷன் இருக்குது, அதுதான் என்னை ஆளுகை செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். நீ என்னவா இருந்தால் நான் உட்காருவேன், போய் பேரிச்ச மரத்துக்கீழன்னு போய் உட்காருங்க. ஏன்னா அவள் பேரிச்ச மரத்தின் கீழ் உட்கார்ந்துருந்ததுனால தான் அந்த பேரிச்சன் மரத்தின் கீழ் குடியிருக்கிற அவளுக்கு அவள் போய் என்ன பண்ணுவான்னா அங்கே உட்காந்து என்ன பண்ணுவா சொல்லுவா. வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லை, ஆண்டவர் அவகிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. டொமினியன் ஸ்டார்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், எங்கே வேணும்னாலும் இப்போ நீ யோசேப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசேப்பை மாதிரி நிறைய பேர் விலைக்கு வாங்குறாரு போர்த்திபாருடைய வேலை என்னென்னா, வர அடிமைகளை பார்த்து நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்து விலைக்கு வாங்குவார். ஆனால் பைபிள் சொல்லுது, இத்தனை பேர் அவர் விலைக்கு வாங்கினாலும் ரொம்ப அழகான அந்த வார்த்தை நீங்கள் 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 39:2 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லி, எத்தனை பேர் அவங்க வீட்டில் வேலை செஞ்சாலும், எத்தனை நபர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட
இந்த யோசேப்புக்கு வசனம் சொல்லுது, கர்த்தர் 3ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார்னு எஜமான் கண்டு அவனை விசாரணைக்காரனாக்கினான். அல்லேலூயா. அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எத்தனையோ பேர் இருந்தால் கூட கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு தான் டொமினியனில் நடக்க முடியும். த ஃபஸ்ட் பிரின்சிபல் டு வாக் இன் டொமினியன், பி வித் காட். கர்த்தரோடு இருங்க. எந்த சூழல், இருப்பு ரதங்களோடு 900 இருப்பு ரதவங்க இருக்கிறவன் உங்களை ஒடுக்கினா கூட கர்த்தரோடு இருங்க. உங்களை அடிமையாக கொண்டு போய் வேலைக்காரனா போர்த்திபார் வீட்டில் இருந்தாலும் கர்த்தரோடு இருங்க. ஒன்று கேளுங்க, நீங்கள் என்னோடு இருக்கணும். அதான் இப்போ நம்ம ரீசெண்ட்லி இந்த சாங் தான் இது நியூ சாங், ஒரு சர்மன்லேருந்து வந்தது, நம்ம பாடினேன். என்னோடு இருப்பவரே ஏசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன் ஏசையா. என் கூட இருங்கப்பா நீங்கள், அவ்வளோதான். அங்கே தெபோரால் கர்த்தரோடு இருக்கிறாள். சூழல்கள் இல்லை, அவள் கர்த்தரோடு இருக்கிறதுனால தான் அந்த சூழலை அவள் டாமினேட் பண்ணுறாள். ஷீ இஸ் டாமினேட்டிங் ஓவர் த சுச்சுவேஷன். 20 years ஆஃப் ஒடுக்குதல் அந்த அம்மா கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து இவங்களை கலப்புறாங்க, இவங்களை கொண்டு வராங்க, இவங்களை யுத்தம் பண்ண வைக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்றாங்க, இவங்களை கூப்பிட்றாங்க, பாட்டு பாடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க அந்த அம்மா. ஷீ டேக்ஸ், அவங்க வந்து முழு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனை. சிஸ்டர், என் சுச்சுவேஷன் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் இங்கே யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணுங்க. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண, அதுதான் வாக்கிங் இன் டொமினியன். ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு வாட் யுவர் சுச்சுவேஷன் சேஸ் அண்ட் டோன்ட் பிலீவ் இட் அண்ட் டோன்ட் அக்செப்ட் இட் அண்ட் டோன்ட் சிட், எஸ் திஸ் இஸ் மை சுச்சுவேஷன். இல்லை, நீங்கள் பாருங்கள், இவர் யாரோ நம்ம சொன்னோம் பாருங்கள், அது வந்து இங்கிலீஷில் எப்படின்னா, எப்படி இவர் காற்றையும் கடலையும் அடக்கிறத பார்த்தோன்னே இந்த மேன் அப்படி தான் அந்த ஜீசஸ் சொல்கிறாங்க இங்கிலீஷ் பைபிள். அவர் வந்து ஹீஸ் அ மேன், ஆனால் அவருக்கு எப்படி ஒரு இந்த டொமினியன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. யோசுவா யோசுவா தான் எனக்கு அந்த டொமினியனில் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனே. இப்போ அவர் வந்து, ஏன்னா யோசுவாவுமே இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா யோசுவா என்கிற வாலிபன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். யார் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவங்க கண்ட்ரோலுக்கு எல்லாமே வரும். இஃப் யூ ஆர் வித் த கிரியேட்டர் யூ கேன் கண்ட்ரோல் எனிதிங் ஹீ கிரியேட்டட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ரீசனே. நம்ம கிரியேட்டரோடு இல்லை, அதனால தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ணால் நான் கிரியேட்டர் கை பிடிச்சிக்கணும். நம்ம வந்து எப்படின்னா அவரோட வந்து we are together, we can dominate. அப்போ நம்ம இங்கே வாசிக்கும் போது என்ன ஒரு வசனத்தை நான் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு வசனம். உங்களுக்கும் அந்த பகுதி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த 10ஆம் அதிகாரத்தில், நம்ம யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அங்கே வந்து யோசுவா வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கார். 10th சாப்டருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஜோஷுவா வந்து ஒரு பெரிய ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறாரு எமோரியருக்கு விரோதமாக. அப்போ எமோரியருக்கு விரோதமாக அவர் ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, டைம் வேணும் ஜோஷுவாக்கு. சுச்சுவேஷன் வந்து எல்லாம் மீறி போயிட்டுருக்கு, கை மீறி போயிட்டுருக்கு. ஏன்னா டைமை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யூ கேனாட் டூ தட். யூ கேனாட் கண்ட்ரோல் டைம். யூ கேன் டூ தட். உங்களுக்கு அந்த பவர் இல்லை நமக்கு. ஆனால் ஜோஷுவா நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துக்கு வாங்க. திஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு வசனம் வந்தீங்கன்னா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, அந்த வார்த்தை எப்படி இருக்குது? பேசி, ஸ்பீக். அந்த டொமினியன் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து இங்கே இருந்தால் கூட நீங்கள் பேசணும். ஸ்பீக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல் டு டாமினேட் யுவர் சுச்சுவேஷன். பேசி பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக எல்லாரும் பார்க்க, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேல் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள்னார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்கள் நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளுக்கு ஒத்த நாள் அதற்கு முன்புமில்லை அதற்கு பின்புமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் பேசுங்க, அவர் கேட்பாருங்க. அல்லேலூயா. அங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஹி டுக் கம்ப்ளீட் சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக செயல்படும் போது கர்த்தர் உங்களுக்காக எப்படியுமே செயல்பட ஆயத்தமாக இருக்கார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பிளேம் யுவர் சுச்சுவேஷன். நோ மோர் பிளேமிங் சுச்சுவேஷன். நீங்களும் நானும்
இதனால தான் நான் இப்படி இருக்கேன், இதனால தான் நான் அப்படி இருக்கேன், இதனால தான் நான் இப்படி பேசுகிறேன், அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன், இதனால தான் நான் ஜெபிக்கலை, இதனால தான் நான் துதிக்கலை, இதுதான் ரீசன், அதான் ரீசன். நீங்கள் இப்படி சொல்ல உங்கள் வார்த்தையினால் நீ எனக்கு மேலே, நீ என்னை ஆளுகை செய்கிற சூழலே, நீ தான் ஆளுகை செய்கிற சூழலே, நீ தான் எனக்கு மேலே ராஜா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. You are acknowledging that your situation is dominating you. It has dominion over you. இதுக்கப்புறம் அப்படி சொல்லாதீங்க. No. I am going to control this situation. நீ என்ன கண்ட்ரோல், நான் இதை ஒரு மனிதனால் உங்களை என்ன போல், அதாவது லாக்கு கீழே இருந்தவர் இவர் ஒன்றும் நம்மள மாதிரி கிரேஸ் கீழே இருந்தவர் இல்லை. ஹி வாஸ் அண்டர் த லாக்கு. அதான் பைபிள் சொல்லுது, ஒரு லாக்கு கீழே இருக்கிறவரே இவ்வளோ மகிமையான கிரியைகளை செய்ய முடியும். நான் கிரேஸ் கீழே இருக்கிற நீங்களும் நானும் எப்படிங்க செய்யாமல் இருக்க முடியும்? சந்திரனை நிறுத்துறாரு, சூரியன் நில்லுன்றார், அங்கே பேசிட்டு இங்கே நில்லுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் கீழ்படுத்தினார்னு கர்த்தர் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை ஜோஷுவா இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறாருல்ல. ஹல்லேலூயா. எஸ், யூ ஹாவ் பவர் டு கிரியேட் சிச்சுவேஷன், டு கண்ட்ரோல் சிச்சுவேஷன். யூ ஹவ் பவர் டு டேர்ன் அரவுண்ட் த சிச்சுவேஷன். சூழல் உண்டாக்குற பவர் உங்ககிட்ட இருக்குங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றலாம் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன். பைபிளில் எக்கச்சக்க அதிக எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு. எஸ்தர், ஷி சேஞ்ச் சிச்சுவேஷன். எப்படி அந்த டொமினியன் அவங்க எடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் இதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க. சூழல்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். யூ கண்ட்ரோல் இட். நீங்கள் கேட்கலாம், எப்படி சிஸ்டர் இது முடியும்? என்னால் எப்படி முடியும்? மை சுச்சுவேஷன் இஸ் அபவ் மீ. அதான் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை மட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் when you walk in dominion, நீங்கள் கர்த்தருடைய அந்த ஆளுகைக்குள்ளே அந்த அதிகாரத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் அப்படியே அனுகூலமாக வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒன்று எனக்கு இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தம் வரும்னு நான் வந்தேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. வாக்குத்தத்துக்கு மேலான ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு உங்களோட பேசியிருக்கார். உங்கள் ஆளுமையை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரார். ஒரு காலம் இருந்துச்சு, யூ வேர் லைக் தட். there were seasons, there were times that you were like that. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி இல்லை. டொமினியன் யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்க. ஏதோ ஒரு மனுஷங்க உங்களை ஆளுகை செய்கிறாங்க, ஏதோ ஒரு சூழல் உங்களை ஆளுகை செய்யுது, ஏதோ ஒன்று காரணம் காமிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இந்த மாதம் யூ வாக் இன் டொமினியன், யூ வாக் இட், யூ ஸ்பீக் இட். நீ பேசு, தேவனோடு பேசு, சூரியனை பார்த்து பேசு. பாருங்கள், தேவனோடு பேசிட்டான்ற நீங்கள் பேசுங்கன்னு வெயிட் பண்ணல. யோசுவா தரித்து நில்னு கட்டளை கொடுக்குறார், நிற்குதுங்க அது. நீங்கள் சொல்லுங்கள், நில், இயேசுவின் நாமத்தில் வியாதியே என் கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேர் சகலத்தையும் எனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் போய் வாசிங்க, எபேசியில் அந்த வாசனம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆமாம், என்னை உன்னதங்களில் உட்கார வச்சுருக்கிறார். ஆமாம், இல்லை சிஸ்டர், இந்த வீட்டுக்கு வந்தாலே என்னால் ஜெபிக்க முடியல, இந்த வீடு ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே. என்ன சிஸ்டர் அதை சொல்கிறதுக்கா சிஸ்டர்? நீங்கள் டாமினேட் பண்ணுங்கள் சிஸ்டர், அந்த வீட்டை, அந்த எல்லையை நீங்கள் டாமினேட் பண்ணுங்கள். சூழல்களை இனி சொல்லாதீங்க, அது காரணம் இல்லை. அதை நீங்கள் சொல்லும் பொழுது அதற்கான ஆளுமையை கொடுக்குறீங்க. இல்லை, கர்த்தர் தானே ஆளுகிறார். பழமா யாவே 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 அரசாளுகிறார். பாடி பாடி பேசி பேசி வசனத்தை படித்து ஜோஷுவா ஒரு வாரியருங்க. ஜோஷுவா கிட்ட ஆண்டு ஈட்டி பழகு, கத்தி பழகுன்னெலாம் சொல்ல, வசனத்தை பழகுன்ட்டார் ஆண்டர். எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தில் நீங்கள் பழக்கப்படுறீங்களோ அவ்வளோ யூ வில் வாக் இன் டொமினியன். வசனத்தில் பழகு ஜோஷுவா. நீ வசனத்தில் பழக்கப்பட்டவனாக இருந்தால் சூரியன் உனக்காக நிற்கும், சந்திரன் உன் சொல் கேட்கும். வசனத்தில் பழக்கப்படாதவங்களை தான் சிச்சுவேஷன் ஓவர்டேக் பண்ணும். யார் வசனத்தில் பழக்கப்படுறாங்களோ அவங்க சூழ்நிலையை ஆளுகை செய்யலாம், சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்யலாம். யாவே 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 அரசாளுகிறார். நைட்டு கண்ணை மூடி கைகளை திறந்து எல்லாரும் தூங்க வச்சுருங்க. தூக்கத்தை கொடுக்கட்டும் கர்த்தரை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும். ஹாலுக்கு போங்க, எங்கேயாவது ஓடி போங்க, ஓடி போய் கை விரித்து பாடுங்க. யாவே 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 அரசாளுகிறார்.
செய்வார். நீ கபாபா ஒடுக்குனாலும் அந்த ஒடுக்கத்தின் நடுவிலும் அந்த பேரிச்ச மரத்திற்கு கீழே இருந்து நான் இறங்க மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் டு கம் டவுன். I will sit in the presence of God. 20 வருஷம் ஒடுக்குனாலும் 20 வருஷம் இந்த அம்மா இதிலே தான் உட்காந்துருக்காங்க. அப்படி தான் நான் இருக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ஐ எம் கோயிங் டு கிரியேட் சுச்சுவேஷன், ஐ எம் கோயிங் டு கண்ட்ரோல் சுச்சுவேஷன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அப்பா அந்த ஆளுமையை என் சிரசின் மேலே வைங்கப்பா. இதுவரைக்கும் சத்ரு நான் ஏதோ சாக்கு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஏதோ என் சுச்சுவேஷனை விளக்கிட்டு இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு தான் என் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினீங்க. நான் என் சுச்சுவேஷனை விளக்கலை, என் சுச்சுவேஷனுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருந்தேன். இவ்வளோ நாள் என் சூழல் என்னை ஆளுகை செஞ்சிச்சு, இவ்வளோ நாள் என் சூழல் என்னை இயக்குச்சு. ஆனால் இனி நான் அதை இயக்க, நான் அதை கண்ட்ரோல் பண்ண கர்த்தர் எனக்கு ஆளுகையை தாங்க. என்னை சுற்றிலும் எது இருந்தாலும், என்னை சுற்றிலும் எது, வாட் எவர் மை சிச்சுவேஷன் இஸ், பட் ஐ ஆம் கோயிங் டு ரூல் ஓவர், ஐ ஆம் கோயிங் டு சப்டியூ இட். நான் அதை ஆளுகை செய்ய போகிறேன். சொல்லுங்கள், நான் கீழ்ப்படுத்த போகிறேன், நான் கீழ்படுத்த போகிறேன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க மேலே வைக்கிறார், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேலே வைக்கிறாரு. ரீபா பாதாரா. டொமினியன்னா 3 வார்த்தை. டொமினியன் இஸ் அத்தாரிட்டி, பவர். நிமா கஷி கபோசி கபாபா. அத்தாரிட்டி, பவர் அண்ட் ஸ்டூவர்ட்ஷிப். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் அதை கண்ட்ரோல் பண்ணட்டும். எதை கண்ட்ரோல் பண்ணணும், எதை கூட்டணும், அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிரப்புங்க. இந்த வாரம் முழுசும் 20 வருஷமா, 10 வருஷமா, 5 வருஷமா, 15 வருஷமா இவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தானே சத்ரு, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த வெளிச்சம் இவர்களை எழும்ப செய்ததற்காக ஸ்தோத்திரம். வெளிச்சம் உதித்தது, எழும்பு. வெளிச்சம் உதித்த ரெவலேஷன் வந்துருச்சு. சீயோன் குமாரத்தி நீ எழும்பு, எழும்பு. வெளிச்சம் உன்மேல் உதித்தது. as revelation is shining upon them, Lord, let them rise over the situation. அவங்க எழும்பட்டும், சூழலுக்கு மேலே எழும்பட்டும், பிரச்சனைகளுக்கு மேலே எழும்பட்டும், போராட்டங்களுக்கு மேலே எழும்பட்டும். இந்த வெளிச்சம், இந்த ரெவலேஷன், இந்த வார்த்தை, இந்த சத்தியம் இவர்கள் மேல் வெளிச்சமாய் உதிப்பதாக. இவ்வளோ நாள் ஒடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்திருந்த இவங்க எழும்பி நிற்கட்டும்பா. let them walk in dominion, let them walk in authority, let them subdue, let them subdue. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்கள் சகலத்தையும் கீழ்ப்படுத்துவார்களாக. இவர்கள் பாதங்களுக்கு கீழாக சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், every principalities, every situations, every power, let it come to their feet, oh Father Lord. we subdue it. நாங்கள் அதை கீழ்ப்படுத்துகிறோம், நாங்கள் ஆளுகை செய்கிறோம். இழந்த ஆளுமை சீயோன் குமாரத்தியே உன்னிடத்திற்கு வருகிறது. நீ இழந்ததை கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறார். you are going to reign over, rule over your situation. இழந்த ஆளுமையை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி. யாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு மேலிரும், நீர் எங்களுக்கு மேலிரும். எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா.